நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்யும் எல்லா பிரயாசங்களும் உம்மால் அங்கீகரிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் தக்கதான சகல நன்மைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய எல்லா நேரங்களையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நீரன்றி ஓர் கதியில்லை, யாரெந்தன் குரலை ஏற்றிடுவார், உம் கிருபை என்னில் தந்திடுமே. இயேசுவே பிராணநாதா, இயேசுவே பிராணநாதா, நீரன்றி ஓர் கதியில்லை, யாரெந்தன் குரலை ஏற்றிடுவார், உம் கிருபை என்னில் தந்திடுமே. இயேசுவே பிராணநாதா, இயேசுவே பிராணநாதா. ஆபத்து நாளில் கூப்பிடும் வேளை உம்முகம் மறையாதிரும், ஆபத்து நாளில் கூப்பிடும் வேளை உம்முகம் மறையாதிரும், ஏழையின் குரல் கேட்டிடும், உம் சமூகம் வந்த அடியேன் என்னை, உம் சமூகம் வந்த அடியேன் என்னை, உம் திரு கண் கொண்டு நோக்கிடும், உம் திரு கண் கொண்டு நோக்கிடும், நீரன்றி ஓர் கதியில்லை, யாரெந்தன் குரலை ஏற்றிடுவார், உம் கிருபை என்னில் தந்திடுமே. இயேசுவே பிராணநாதா, இயேசுவே பிராணநாதா, நீரன்றி ஓர் கதியில்லை. கட்டுண்ட மனிதன் என் சத்தத்தை கேட்டு விடுதலையை ஈந்திடும்.
கட்டுண்ட மனிதன் என் சத்தத்தை கேட்டு விடுதலையை ஏந்திடும். பாவி என்னை காத்திடும். வானத்தில் இருந்து பூமியின் மேலே, வானத்தில் இருந்து பூமியின் மேலே மானிடர் எம்மை நோக்கிடும். மானிடர் எம்மை நோக்கிடும். நீரன்றி ஓர் கதியில்லை. யார் இந்த குரலை ஏற்றிடுவார்? உம் கிருபை என்னில் தந்திடுமே. இயேசுவே பிராணநாதா, இயேசுவே பிராணநாதா, நீரன்றி ஓர் கதியில்லை. என் நாட்கள் சாயும் நிழல் போல் இருக்கும். புல்லினை போல் உலர்வேனே. என் நாட்கள் சாயும் நிழல் போல் இருக்கும். புல்லினை போல் உலர்வேனே. இரக்கம் எனில் காட்டிடும். காருண்ய கரங்கள் கொண்டென்னை தாங்கி, காருண்ய கரங்கள் கொண்டென்னை தாங்கி உம் திருவழியில் நடத்திடும். உம் திருவழியில் நடத்திடும். நீரன்றி ஓர் கதியில்லை. யார் இந்த குரலை ஏற்றிடுவார்? உம் கிருபை என்னில் தந்திடுமே. இயேசுவே பிராணநாதா, இயேசுவே பிராணநாதா, நீரன்றி ஓர் கதியில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம். கர்த்தர் தம்மை இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கு உண்டான சகல நன்மைகளை பாக்கியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 130வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே,
நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களை நின்றும் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மை எப்படி நான் பாடுவே,
என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென் ஆண்டவரே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திடு. ஆமென் ஆண்டவரே, ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உன்னை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ, சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ, அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப இயேசுவை நான் கண்டே, அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன், இன்ப நேசரை நான் ஆமென் ஆண்டவரே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, சாரோனின் ரோஜாய் வாமே பரிபூரண அழகுள்ளவ, சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ, சீயோன் வாசியை தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், சீயோன் வாசியை தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், அன்பின் சேவையை மறக்க மாட்டா, அன்பின் சேவையை மறக்க மாட்டா, ஆறுதல் பரிசோடு என்னை வருவார், ஆறுதல் பரிசோடு என்னை வருவார், காடானாலும் ஆமென் ஆண்டவரே, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ, ஆமென் ஆண்டவரே, சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ, காடானாலும் நீடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, காடானாலும் ஆமென் நீடானாலும் ஹல்லேலூயா.
போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. கரங்களை தட்டி நாளும் விலகிடா. நம் இயேசு ஆமென் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். ஆமென் ஆண்டவரே, ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகே. கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே. எண்ணில்லா நன்மைகள் அடைந்தே. என் இயேசுவை என்றும் மறவே. என் இயேசுவை என்றும் மறவே. எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும். உமது அருளை பொழியும். எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே.
நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன், நான் நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன், நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன், நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன், என்னை தேடி வந்த தேவன், எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே. உம் கிருபை இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்கிறதற்காய் நன்றி. உம்முடைய அசைவில்லாத உம்முடைய மகிமை, உம்முடைய ஆழமான அன்பு, உம்முடைய பரிசுத்தம் உள்ள திவ்ய காருண்யம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாகவே இருக்கிறதற்காய் நன்றி. இந்த காலை வேளையிலே எங்களை சந்திக்கும்படிக்காய் இறங்கி வந்தீரே, உம் இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, வல்லமைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்மையான காரியங்களை தருகின்ற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாய், நீர் எங்கள் கர்த்தராய், நீர் எங்கள் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறதற்காய் நன்றி. நன்றி. உம் கிருபையும் உம் நன்மையும் உம் ஆசீர்வாதமும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்திலே காணப்படும் அநேக விதமான விலைவாசி ஏற்றங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சாமானிய மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக நம்முடைய நாடு மாற்றத்தின் ஊடாக கடந்து போனது நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலும் எல்லா விஷயத்திலும் கூட விலைவாசி ஏற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே கடந்து போக ஆரம்பிக்கிறதுனாலே ஏழை எளிய மக்களும் நடுத்தட்டு வர்க்கத்திலே காணப்படக்கூடிய மக்களும் கூட இந்த நாட்களில் மெய்யாகவே அநேகம் திண்டாட்டங்களின் ஊடாக கடந்து போகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகிறோமே. நிறைய இடங்களுக்கு கடன் வாங்கி செலுத்த முடியாத அளவிற்காக அவர்கள் வறுமையினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களாக சில ஜனங்கள் ஒரு படி மேல போய் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்குகிறதை பார்க்கிறோமே. கர்த்தருடைய கிருபையினால இந்த விலைவாசி உயர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக அதற்கு தகுதியான சட்டங்கள் இயற்றப்பட்டு
கர்த்தருடைய நாமத்தினாலே தேசம் நல்ல முறையில் ஆளுகைக்கு உட்படுத்தப்படும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே விலைவாசி ஏற்றங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு சாமானிய மக்களும் வாழ தகுந்த நாடாக நம்முடைய தேசம் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தினாலே விலைவாசி ஏற்றங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக சாமானிய மக்களும் கூட சந்தோஷமாய் வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக தேசத்தினுடைய சட்ட திருத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நன்மையான காரியங்களை பயக்கும் சட்டங்களை தேசம் உருவாக்கும்படிக்காக தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்களுடைய உள்ளங்களிலே கர்த்தராக தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறதுனாலே ஏழை மக்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்கள் அளிக்கப்படாதபடி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் செழிப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய நல்ல பல திட்டங்களை தேசங்களின் நடுவிலே உருவாக்கும்படிக்காக எல்லாரும் நம்முடைய தேசத்திற்காக கர்த்தரை நோக்கி திறப்பிலே நின்று ஊக்கமான மனதோடு கூட ஒருபடப்பட்டுள்ளா நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். கேஸ் விலையினுடைய உயர்வினால் காணப்படக்கூடிய பிரச்சனை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வினாலே காணப்படக்கூடிய பிரச்சனை, அத்தியாவசிய பொருட்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான விலைவாசி உயர்வுகளினால் வரக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி எல்லா பிரச்சனைக்குரிய காரியங்களும் கர்த்தருடைய நாமத்தினால் தடுக்கப்படும்படிக்காக சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தினாலே சாமானிய மக்களும் கூட வாழ்க்கை வாழ தகுந்த தேசமாய் நம்முடைய தேசம் மாற்றத்தின் ஊடாக கடந்து வரும்படிக்காக இந்த விஷயத்திலே கர்த்தராகிய தேவன் ஏழை எளிய மக்களுக்கு இரக்கங்களை பாராட்டும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இறங்கட்டும், கர்த்தர் கிருபைகளை தரட்டும், கர்த்தர் இரக்கங்களை தரட்டும். தேசங்களிலே காணப்படும் எல்லா விதமான ஆதாரங்களும் நல்ல விதமான காரியங்களிலே முன்னேற்றத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த ஜெபம் போதாது, இன்னும் நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். சத்தத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இறங்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் தேசங்களின் மேல் மெய்யாகவே கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்களும் மாற்றப்பட்டு தேசம் செழுமையான நிலைகளின் ஊடாக கடந்து போகும்படிக்காக உம்முடைய நாமும் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்று அதற்கு ஏற்ற மகிமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடைசி காலத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்களும் நானும் பந்தய சாலையிலே ஓடும்படிக்காக நியமிக்கப்பட்டோம். இந்த பந்தய சாலையை அந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை துவங்கக்கூடிய மக்கள் அநேகம் பேராய் காணப்பட ஆரம்பித்தாலும் சில ஜனங்கள் தான் சரியான ஓட்டத்தை ஓடி நிறைவாக்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போனாங்க. பந்தய பொருளை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓட்டத்தினுடைய சகல நெளிவு சுழிவுகள் யாவற்றையும் அவர்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால தான் அந்த ஓட்டத்தை லகுவாக ஓடி முடிக்க அவர்களால் முடிந்தது. ஆண்டவராகிய தேவனும் கூட இதையே நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேசக்கூடியவராய் விளங்குகின்றார். எல்லா காரியங்களை பற்றியதான ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னால அந்த விஷயங்களை பற்றியதான ஒரு தெளிவான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் இதை எப்படி செஞ்சா சகல விதமான நன்மையான காரியங்களை, முழுமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் செயல்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட் ஆகிய முழுமையை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். விதைகளை கொண்டு போய் விதைக்கக்கூடிய அநேக விதமான உழவு செய்யக்கூடிய மக்களுடைய நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, வயலை பற்றியோ விதையை பற்றியோ அங்கு காணப்படக்கூடிய உரங்களை பற்றியோ அங்கு காணப்படக்கூடிய மற்ற எந்த விதமான காரியத்தை பற்றியோ அறிவில்லாமல் ஒருவன் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் விளைச்சலிலே மிகுந்த பலன்களை அவன் ஒரு நாளும் பெற முடியாது. அப்போ முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு தெளிவான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். எந்த துறையை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலும் கூட ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்லது ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால்தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல பொறுப்புகளையும் நேர்த்தியாக நன்மையாக செய்து முடிக்க நம்மால் முடியும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் கூடாக உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நமக்கு முன்னால போயிருக்கக்கூடிய மக்களை ஆண்டவராகிய தேவன் அவங்களுடைய சாட்சியை நாம் மெய்யாகவே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் தனித்தனியான வழிகளை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால அவனவனுக்கு உண்டான வழிமுறைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான்
என்னுடைய வழியிலே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து எதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆபிரகாம் மாதிரி நானும் கடந்து போக வேண்டும் என்பதை பற்றி அல்ல, ஆபிரகாமுக்கு உள்ளாக காணப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசத்தில் எடுத்துக்கலாம். மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான துறைகளிலும் தெளிவான ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த தன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளாமே தவிர, மோசே மாதிரி நான் இப்போ 6 லட்சம் மக்கள் யாரும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்ல முடியாது. அந்த அழைப்பு நமக்கு இப்ப கிடையாது. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, முழுவதுமாய் நீங்களும் நானும் அவர்களை ஒரு நாளும் பின்பற்ற முடியாது. அது கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை வேறு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை வேறு. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய சகல நல்ல சுபாவங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அதே மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்ற போகின்றேன். கர்த்தரை நோக்கி நான் இப்ப இருந்தே உட்கார்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே யோபுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரிபந்தமான கொப்பளங்களை தாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமான ஒரு மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியும். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் எதை முன்வைத்திருக்கிறாரோ அவைகளை நான் புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில மகிமையான நன்மைகளை நான் என் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் உருவாக்கப்படணும். எதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கணும், எதை நோக்கி நான் என்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும், எது எனக்கு ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு. இந்த பக்கத்தில் இருக்கவே இந்த மாதிரி எழுதுறான், ஏத்தாப்புல இருக்கவே இந்த மாதிரி ஒரு காரியத்தின் ஊடாக போகிறான் என்பதை போல அல்ல, எனக்கு என்ன ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் தெளிவாய் கற்று உணர வேண்டியது அவசியமான ஒன்று. இவைகளை புரிந்து கொள்ளாம பல ஜனங்கள் இந்த நாட்களில் என்ன காரியங்களை செய்கிறாங்க, ஒரு துறையில கடந்து போறாங்க. ஒருவேளை ஒரு போதகருக்குரிய ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், அந்த போதகருக்குரிய தன்மையில லாபகரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறது உண்டானால், உடனே அவங்க தங்களுடைய ட்ராக்கை மாத்தி உடனே அவங்க தீர்க்கதரிசியா போயிடறாங்க. தீர்க்கதரிசியில் அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லாது இருக்கிறது உண்டான சுவிசேஷ வேலைக்குள்ள போயிடறாங்க. இப்படி வேலைகளை மாற்றக்கூடிய ஒரு தன்மையோடு கூட அல்ல, எனக்கு என்ன ஓட்டத்தை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு அவைகளின்படி நான் இயங்க ஆரம்பித்தால்தான் ஆண்டவராக தேவனை சந்திக்கும் அந்த நாள்ல வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே, நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன் என்று கர்த்தருடைய பாராட்டுதலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். வாழக்கூடிய வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் பொதுவானதுதான். ஆனால் எப்படி நான் வாழப் போகின்றேன், அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி நான் வாழ்க்கை வாழப் போகின்றேன், கர்த்தருடைய பாராட்டக்கூடிய தன்மைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேனா, கர்த்தருடைய சாபத்திற்கு உள்ளே பிரவேசிக்கக்கூடிய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேனா, இது என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. இதை நான் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய பாராட்டுதற்குரிய தன்மைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் என்னுடைய வாழ்க்கையின் முறைகளை சீராக்கக்கூடிய தன்மைக்கு பேரு தான் தெளிவான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். எதற்கு ஆண்டவராக தேவன் கூப்பிட்டுக்கிறாரு, எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், எது என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் சித்தம் என்ன, இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை தெளிவாய் விளங்கிக் கொள்கிறது மட்டுமல்ல, அவைகளை நோக்கி என் பயணத்தை நான் துவங்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் பக்கத்துல பல விதமான மக்கள் நமக்கு ஆலோசனைக்காரர்கள் வருவாங்க. இப்ப நம்முடைய ஐக்கியத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான மக்களும் சாதாரணமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் ஆலோசனை என்கிற பேர்ல யார்ட்டையாச்சும் போய் ஒரு வார்த்தையை கேட்கிறது உண்டானால், சபையில இவ்வளவு ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்களா என்கிறதை பற்றி அப்புறம் தான் நமக்கு தெரியவே ஆரம்பிக்கும். எல்லா ஜனங்களும் ஆளாளுக்கு யோசனைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் எதை ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், மற்றவர்களுடைய யோசனைகளின் படியோ, மற்றவர்களுடைய விருப்பங்களின் படியோ, மற்றவர்களுடைய நினைவுகளின் படியோ, மற்றவர்களுடைய சிந்தனைகளின் படியோ, மற்றவர்களை பார்த்து நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய வழிமுறைகளை பற்றியோ ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவத்தை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதனாலதான் பைபிள்ல என்ன போட்டிருக்கு, வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நட்சத்திரங்களை உண்டாக்கின கர்த்தர் மகிமையிலே நட்சத்திரம் வித்தியாசத்தை கர்த்தராகிய தேவன் உண்டாக்கினார். அதே மாதிரி மனிதர்களுக்கும் மகிமையிலே வித்தியாசங்களை கர்த்தராகிய தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். என்னுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு உண்டாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும். ஆகவே என்னுடைய அணுகுமுறையை நீங்களும் நானும் ஒரு நாளும் மெய்யாகவே காப்பி பண்ண முடியாது. ஏனென்றால் என்னுடைய அழைப்பே வேற, என்னுடைய ஓட்டமே வேற. இதை எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் யாவற்றையும் தெளிவாய் நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேனோ, அப்பதான் என்னுடைய ஓட்டத்தை பற்றிதான தெளிவான
நடக்கையின் ஊடாக கடந்து போக என்னால் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. சரி, தெளிவை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு தெளிவை பற்றி நான் மெய்யாகவே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறார் என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதுல 12வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் 12வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். 43வது வசனம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் என்கிறதை பற்றிதான ஒரு தெளிவு. எது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தராகிய தேவனை பற்றிதான அறிவை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. மறுமை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மறுமையிலே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. என்றாலும் கூட எங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு நாங்கள் பயப்படுறோம். அவங்களுக்கு முன்பதாக நாங்கள் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த மனமற்றவர்களாய். காரணம் என்ன? அதுக்கு அடுத்த வசனத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், அவர்கள் தேவனால் வரக்கூடிய மகிமையை காட்டிலும் மனுஷனால் வரக்கூடிய மகிமையை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்துல இந்த அட்ஜஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, மனிதர்களுக்காக நான் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை, மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்காக நடக்கக்கூடிய ஒரு காரியம். மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்காக ஆலயத்துக்கு கூட நான் லீவ் போட்டுருவேன். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பிரியப்படுத்த மனிதனுக்கு முன்பதாக எந்த விதமான தன்மைகளையும் நான் இழக்க சம்மதிக்க மாட்டேன். எந்த நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இந்த உலக ரீதியான காரியங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதலிடத்தை போல ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியாரிட்டி நான் கொடுக்கிறேனா என்று சொன்னா இல்லை. ஏனென்றால் மனிதனுக்கு முன்பதாக நான் என்னை மனிதனுக்கு ஏற்றவண்ணமாய் உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய அளவிற்காக என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய முடியும். அவர்கள் எதையெல்லாம் விருப்பப்பட ஆரம்பிக்கிறார்களோ, என்னென்ன விதமான தன்மைகளை என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேனே தவிர ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய நடக்கைகளிலே நின்று நான் மெய்யாகவே நீக்கப்படக்கூடியவனாய் விளங்கிவிடுகின்றேன். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார்? நீ கடவுளுடைய பிள்ளையாய் இருக்கிறது உண்டானால், நீ தேவனாகிய கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறது உண்டானால், யாரை நீ பிரியப்படுத்த வேண்டியது அவசியம்? யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம்? ஆண்டவராகிய தேவனையா, உலகத்தின் மனுஷனையா? யாருக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்? இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? மனுஷனால் வரக்கூடிய மகிமைதான் மேன்மை என்று சொல்லி அவர்கள் தெளிவற்ற மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய மகிமை இனி வரக்கூடிய மகிமை, ஆண்டவராகிய தேவனால் வரக்கூடிய காரியம் இனி வரக்கூடிய உலகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆகவே மனிதர்களால் வரக்கூடிய நன்மை, மனிதர்களால் வரக்கூடிய சம்பளம், மனிதர்களால் வரக்கூடிய புகழ்ச்சி, மனிதர்களால் வரக்கூடிய ஆசீர்வாதம், மனிதர்களால் வரக்கூடிய நிம்மதி, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை பற்றி இந்த நாட்களில் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதனுக்கு அடிமைகளாக தன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்குன்னு பாருங்க. இப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீ எங்காகிலும் போய், ஆண்டவராகிய தேவன் இதுக்கு நல்ல ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எங்காகிலும் போய் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜனங்களுக்கு முன்பதாக நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு மனிதனாக நின்றது உண்டான்னு கர்த்தர் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்த்தருடைய வசனம் போட்டுப்பாங்க, மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ண வெட்கப்படக்கூடிய உங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நான் அறிக்கை பண்ணுகிறது எப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீங்க என்னை அறிக்கை பண்றதுக்கு நீங்க சம்மதியாது இருக்கிறது உண்டானால், நான் என் பரமபிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை குறித்து நான் எப்படி பேசுவேன்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எது என்னுடைய வாழ்க்கையை பிரதானம்? உலகத்தின் வேலை இரண்டாவது. உலகத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் தான். இந்த உலக வாழ்க்கையை காட்டிலும் இனி வரக்கூடிய வாழ்க்கை, அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எதற்காக நான் இந்த உலகத்துல என்னென்ன காரியத்தை செய்யறேன்? ஒரு மனிதன் உலக வேலைக்குரிய காரியத்திற்காக எவ்வளவு நேரம் அநேகம் பிரயாசங்களின் ஊடாக கடந்து போறான்னு பாருங்க. ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றி எங்காகிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஆழமா யோசனையின் ஊடாக கடந்து போனது உண்டா என்று பாருங்க. உலகத்தை பிரியப்படுத்த, மனுஷனை பிரியப்படுத்த, புருஷனை பிரியப்படுத்த, அம்மாவை பிரியப்படுத்த, அப்பாவை பிரியப்படுத்த, எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய நீயும் நானும் கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்த நாம் செய்த காரியம் என்ன? கர்த்தர் கேட்பார்.
அப்ப யாருக்கு பிரியம் உண்டாகக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறோம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். மனுஷனால் வரக்கூடிய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகம் உங்களை மெய்யாகவே புறம்பே தள்ளக்கூடியதாய் விளங்கிறது. பரலோகத்துல போக முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவராகிய தேவன் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆண்டவராகிய தேவனுடைய நன்மை பெரிய ஒரு நன்மைதான் என்றாலும் கூட இந்த உலகத்தில் கர்த்தராகிய தேவனை மறுதலிக்கும் எந்த மனிதனை, இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனை முக்கியத்துவப்படுத்தாத எந்த மனிதனையும், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கே முதல் ஸ்தானத்தை கொடாதிருக்கக்கூடிய எந்த மனிதனையும் பரலோகம் ஒரு நாளும் அங்கீகரிக்க. ஏன்னா பரலோகத்திலே காணப்படக்கூடிய முதன்மை வாய்ந்தவர் கர்த்தர். அது ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நீங்கள் அவரை எல்லா விஷயத்திலும் கனப்படுத்த வேண்டியது அவசியம், மகிமைப்படுத்தணும். எல்லா காரியத்திலும் எந்த இடத்திலும் என் தேவனுடைய நாமம் என் நிமித்தம் தூஷணை ஊடாக கடந்து போயிடக்கூடாது. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க. எங்காகிலும் தன் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து செயல்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சாலும் பாருங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் எல்லா ஜனங்களின் மத்தியிலே தூஷிக்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? மக்களுடைய வாழ்க்கையின் முறைமைகள் தேவனாகிய கர்த்தரை தூஷணைக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்காக இயங்க ஆரம்பிக்கிறதை பார். பல ஜனங்கள் என்று சொல்லுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டங்க என்றாலும் உலக வழிபாட்டை மீற எங்களால் முடியலை. ஏனென்றால் உலகத்திற்கேற்றவனமாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான் எங்களை வேலையிலே அமர்த்துகிறேன் என்று ஒரு வார்த்தையே பேசியிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை என்கிறதை பற்றி நாங்கள் பேசுகிறது உண்டானால் வேலையை விட்டே காலி பண்ணிடுவாங்க சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக நாங்கள் எங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலே கூட எங்களை கிறிஸ்தவர்களாக வெளிப்படுத்த மனமற்றவர்களாய் மனுஷனால் வரக்கூடிய மகிமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொல்றோம். எது என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று பாருங்கள். எது முக்கியமான ஒரு வாழ்க்கை? இம்மைக்குரிய ஒரு வாழ்க்கையா, மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கையா? மறுமையிலே நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு சட்டத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இம்மையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்தால், ஒருவேளை இம்மையிலே காணப்படக்கூடிய மனிதர்கள் உங்களை தூஷிப்பாங்க. இம்மையிலே காணப்படக்கூடிய மனிதர்களால் வரக்கூடிய மகிமைகள் உங்கள் வாழ்க்கையிலே மறுக்கப்பட ஆரம்பிக்கும். இம்மையிலே வரக்கூடிய எல்லா விதமான மேன்மைகளை ஒருவேளை நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய இந்த தன்மைகளின் ஊடாக கூட நீங்கள் கடந்து போக முடியும். இம்மை ஒருவேளை உங்களை வெறுக்க ஆரம்பித்தாலும் மறுமையின் வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமான ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாக காணப்படக்கூடிய ஒன்று? இந்த ஜனங்க செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. முக்கியமான விஷயத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தரை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷம்தான். ஆண்டவராகிய தேவனை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷம்தான். கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழ்வோம் என்கிறதை பற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க என்றால் அந்த ஒரு காரியம் சந்தோஷம்தான். ஆனால் 2வது வசனத்துல அவர்கள் முந்தி செய்த எல்லா விதமான நல்ல நடக்கைகளையும் 2வது வசனத்திலே அடிக்கப்பட்டு போகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆலயத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. கர்த்தரை விட்டு கூட நான் வெளியே போயிடுவேன், ஆனால் ஆலயத்தை விட்டு நான் போயிடக்கூடாதுங்க. ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு கூட நான் விட்டு கொடுத்துடலாம், கர்த்தராகிய தேவனை கூட விட்டு கொடுத்துடலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்கக்கூடிய காரியம் கொஞ்சம் யோசிங்க. ஆலயத்திலே காணப்படக்கூடிய நடுநாயகமாக காணப்படக்கூடியவர் யாரு? கர்த்தர் தானே. அவரே உனக்கு வேண்டாம் சொன்ன ஆலயம் உனக்கு எதுக்கியா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய தெளிவு எப்படி இருக்கு பாருங்களேன். எது அவங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியம்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆலயம் முக்கியமா, ஆலயத்திலே படைக்கப்படக்கூடிய பலிப்பொருள் முக்கியமா? கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. நீ வைக்கக்கூடிய காணிக்கையினால் ஆலயம் பரிசுத்தமாக்கப்படுகிறதா? ஆலயத்திலே கொண்டு போய் காணிக்கையை வைக்கிறதுனாலே அந்த காணிக்கை ஆலயத்தின் நிமித்தமாய் பரிசுத்தமாக்கப்படுகிற. எது முக்கியம்? யோசிச்சு பாருங்க. எது முக்கியத்துவமான ஒரு காரியம்? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே பலிகள் அல்ல, பலியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆலயம் முக்கியம். ஆலயம் முக்கியம் அல்ல, ஆலயத்திலே வாசம் பண்ணக்கூடிய கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தருக்கு நீங்க இடம் கொடுக்காம எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே மறுமைக்குண்டான மகிமையை ஒரு நாளும் தருகிறது இல்லை என்பதை முதல் விஷயமா நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். யாரை நீங்க ப்ரையாரிட்டி பண்ண ஆரம்பிச்சாலும், யாரை நீங்க முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிச்சாலும், அப்பாவையோ அம்மாவையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்களையோ, எந்த காரியத்தை நாம் ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தாலும் உன் வழியை நீ கெடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்ட. அந்த வசனத்துல என்ன போட்டு பாருங்க. அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை காட்டிலும் மனிதர்களால் வரக்கூடிய மகிமையை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிச்சார்.
மனிதர்களை ப்ளீஸ் பண்ணக்கூடிய காரியங்களிலே அவர்கள் முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மனிதர்கள் இல்லாம வாழ்க்கை வாழ முடியாது, மனிதர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். மனிதர்களுக்காக வாழுவேன், மனிதனுக்காக ஓடுவேன், மனிதனுக்காக பிரயாசப்படுவேன், மனிதனுக்காக என்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் செய்வேன் என்று சொன்னால் பரலோகம் உன்னையும் என்னையும் ஒரு நாளும் திரும்பி கூட பார்க்கும். நீ தேவனுக்காக காரியத்தை செய்தால் பரலோக ராஜ்யம் உனக்கு உண்டானது. பரலோகத்திலே உண்டான சகல கனத்தையும் மகிமையும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட பரிசுத்த அப்போஸ்தலன் அந்த தேவனுடைய மனிதன் அவன் ஒரு பைத்தியக்காரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவரா? இல்லையே. ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்றார், இந்த ஆண்டவராகிய தேவனுடைய மரணத்திற்குள்ளாக காணப்படக்கூடிய மரணத்தின் சகல நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நான் நினைவிலே கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கண்களிலே ஒரு தெளிவு. எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம், எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம்? மனிதனால் வரக்கூடிய மகிமை அல்ல, மனிதனால் வரக்கூடிய புகழ்ச்சி அல்ல. மனிதனை நான் பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் மறுமையிலே நான் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கிறது எப்படி என்பதை பற்றிதான தெளிந்த புத்தியை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சதுனால அவர் ஒன்று செய்கின்றார். ஆண்டவராகிய தேவனுக்கென்று எதையும் நான் விட்டுவிட நான் ஆயத்தப்படுகின்றேன். எதையும் விட்டுவிட என்று சொன்னால் சொல்கின்றார், நான் கிறிஸ்துவின் நிமித்தமாக சிலுவையில் அறையப்படும்படிக்காக கூட என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என்னை குறித்து கூட நான் யோசிச்சு பார்க்கிறேன். என்னுடைய தேவைகளை கூட நான் முதன்மையான நான் என்னுடைய வாழ்க்கையில யோசிக்கல. என் தேவனாகிய கர்த்தருக்காக எதையும் இழக்க, ஏன் என்னையே இழக்க நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற ஒரு நிலைதான் பரலோகத்துக்குண்டான முதல் தகுதி. இதுல ஒரு தெளிவு உங்க வாழ்க்கையில் இருக்கணும். எதற்காக நீங்க இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்றீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. எதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ரொம்ப நேரத்தை அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்? எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசையாய் பின்தொடரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறேன்? அதற்காக எத்தனை நாட்களை நான் செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன், எத்தனை முயற்சியின் ஊடாக கடந்து போகிறேன், அதுல மேன்மை அடையும்படிக்காக, அதிலே பெரிய ஒரு காரியத்தை பெறும்படிக்காக, அதிலே முதன்மையான ஒரு தன்மையை பெறும்படிக்காக, எதற்காக நான் என்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் யாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி யோசிச்சு பாரு. நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதற்குண்டான மகிமை மறுமையிலாகிலும் அல்லது மறுமையை இழக்கக்கூடிய தன்மையிலாகிலும் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இவங்க செஞ்ச முதல் காரியம் நல்ல காரியம் தான். கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டால் வசனம் என்ன போட்டுக்கு, அதிகாரிகளில் அநேகம் பேர் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சாங்க. நல்லது காரியம் தான், சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதிகாரிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அந்த எல்லா விதமான மக்களுடைய சகல வழிபாடுகளுக்கு அந்த மெய்யாகவே உடன்படுத்தப்பட்ட ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்த அந்த நிலையிலும் கூட ஆண்டவராகிய தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் வச்சது நன்மைதான். ஆனால் செய்த அந்த விசுவாசத்தினுடைய நன்மையான பலன்களை பெற முடியாம அடுத்த வார்த்தை என்ன போட்டுக்குன்னு பாருங்க. வசனத்தில் என்ன போட்டுக்கு, அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அவர்கள் வெளியே சொல்லவே இல்லை. கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தராகிய தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், உண்மைதான். என்றாலும் நான் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆகவே நான் அதை மறைத்து வைக்கக்கூடியவனாக விளங்குவேன். இன்னொரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் இது மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையிலே மற்றும் ஒரு தெளிவற்ற நிலைகளையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. அவர் சொல்லுகின்றார், அவர்கள் தேவனால் வரக்கூடிய மகிமையை காட்டிலும், கர்த்தர் ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமையை காட்டிலும் மனுஷனால் வரக்கூடிய மகிமைக்கு அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம். மனிதர்களால் வரக்கூடிய புகழ்ச்சி. அப்ப நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? பார்வைக்காக செய்யப்படக்கூடிய ஊழியங்கள். பல இடங்களில் நீங்க ஒரு காரியத்தை எளிதாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒரு சபை ஊழியன் வருகிறது உண்டானால் அவனுக்காக எல்லா விதமான காரியத்தையும் செய்வார். அதுக்கு முன்னால வரைக்கும் கத 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 எல்லா விதமான சத்தம் போட்டு பேசிக்கொண்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கர்த்தருடைய மனிதர் உள்ள வந்துட்டாரு சொன்னா டக்குன்னு அப்படி கப்சிப்னு ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை. கர்த்தருடைய மனிதனால் நீங்களும் நானும் புகழப்பட வேண்டும். அவன் வந்துட்டான், வந்ததுக்காக நான் பயபக்தியோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் முக்காடே போட்டுருக்க மாட்டேன். அவன் உள்ள வந்தோடனே டக்குன்னு உடனே முக்காடத்துக்கு போட்டு பயபக்தியோடு கூட உட்கார்ந்துருக்க ஆரம்பிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வைக்காக செய்யப்படக்கூடிய நிலைகள். கர்த்தர் சொல்லுகின்றார், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் யாரினால் வரக்கூடிய மேன்மையை நீங்கள் பெறப்போகிறீர்கள்? யார் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது உண்டானால் எல்லா நேரத்திலும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க நீங்கள் பிரயாசப்படும். மக்களுக்கு முன்னால மட்டும் நீங்கள் பெருமை பாராட்டும்படியான காரியங்களை செய்யக்கூடாது. எல்லா நேரத்திலும்
நீங்கள் ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாய் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவமான ஒரு தெளிவான ஒரு நிலை என்று சொன்னால், மனிதனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள், மனிதனை பிரியப்படுத்தும்படிக்காக செய்யப்படக்கூடிய ஜெபங்கள், மனிதனுக்காக செய்யப்படக்கூடிய பிரயாசங்கள், இதெல்லாம் வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை, யூஸே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்பதற்காக எல்லா இடங்களிலும் நான் எப்படி மக்களுக்கு முன்பதாக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனா ஆவியிலே நிறந்து நான் ஜெபிக்கிறேனோ, என் தனி அறையிலும் கர்த்தருக்கு முன்பதாக அதே மாதிரி நான் நின்று நான் ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அந்த நாட்கள்ல பரிசேய சதுசேய மக்களை பார்த்த கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்றாங்க? அவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தரங்கத்துல அவங்க ஜெபம் ஒரே ஒரு வரிதான், ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த ஒரு காரியத்தை பார்த்துக்க, அப்படி பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜனங்களுடைய பார்வை அவர்கள் மேல் படுகிறது உண்டானால், இந்த மாதிரி ஜெப குழுக்கள் நடத்தக்கூடிய நேரத்துல தான் அநேக மக்களுடைய ஜெபம் அதிக லெங்க்தியா போறதை பார்ப்பீங்க. ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க, என்ன எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டத்திலே இவ்வளவு மணி நேரம் அவங்க ஜெபிக்கிறது உண்டானால் தனி ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்காக வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி அந்த ஒரு காரியத்தை சொல்லி இந்த ஒரு காரியத்தை சொல்லி அப்படிலாம் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. தனி அறையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெபிக்காம 2 தலானையை போட்டு படுத்து தூங்கியிருக்கும். வேதம் சொல்கிறதை போல எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம், எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மனிதன் பார்க்கக்கூடிய அளவிற்காய் அல்ல, மனுஷனால் வரக்கூடிய மகிமைக்காக நீ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவராஜ்யத்திற்கு நீயும் நானும் தொலை தூரம் உள்ளவனாய் விளங்கி விடுகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நிலை அந்தரங்கத்திலே பார்க்கும் உங்கள் பிதாவுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப மனிதர்களால் வரக்கூடிய மகிமையை புறம்பே தள்ளி, மனிதர்களுடைய மேன்மையை நான் புறம்பே தள்ளி, மனிதனால் வரக்கூடிய நன்மையை புறம்பே தள்ளி, மனிதன் என்னை புகழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் அதை குறித்து அருவருக்கக்கூடியவனாய் கர்த்தரால் புகழப்படக்கூடிய நிலைகளுக்கு நேராக எப்ப என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை நான் திசை திருப்ப ஆரம்பிக்கிறேனோ, அப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தின் மனிதனாக நீங்களும் நானும் முத்திரிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்போ ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். இவ்வளவு நாளைக்கு எதுக்காக நம்ம வந்து ஓடணும், எதுக்காக காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிச்சோம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக என்னுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது, மனிதனுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை நிலைகளை நான் எப்படியெல்லாம் ஆசரிக்க ஆரம்பிக்கின்றேன். இப்படி நான் என்னுடைய நிலைகளில் அலசி ஆராய்ந்து பார்த்து தெளிவான வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவ மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய ஒரு பங்காக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை பார்க்கின்றேன். ரெண்டாவது விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில, எந்த ஒரு விருப்பத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கணும். என்ன விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். அநேகமான நேரங்கள்ல இந்த நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பமே நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்படுகிறதே இல்லை. பல நேரங்கள்ல பலவிதமான காரியங்களிலே நீங்களும் நானும் தீமை செய்யும் மக்களாக அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியாம போராட்டங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர் விரும்பக்கூடிய விருப்பத்தை பாருங்களேன். அவருடைய மனதிற்குள் ஒரு தெளிவு, நன்மைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நன்மை செய்யும் எந்த மனிதனும் தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே இருந்து உண்டாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மை செய்யும்படிக்காகவே கர்த்தர் இந்த உலகத்திலே மெய்யாகவே கடந்து வர ஆரம்பித்தார். ஆகவே நன்மை செய்யக்கூடிய எந்த மனிதனும் கர்த்தராகிய தேவனுக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய மனிதன் என்கின்ற ஒரு விருப்பம் பவுலினுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையில கூட எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விரும்பக்கூடிய விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் என்னால் ஆன மட்டும் எல்லா விதமான மக்களுக்கும் நன்மை செய்ய படியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தீமை செய்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான ஒன்று. தீமை செய்யக்கூடிய எந்த காரியமும், தீமையாக காணப்படக்கூடிய எந்த விஷயமும், ஒருவேளை தீமையாக நம்முடைய மனதின் ஆழத்திலே தோன்றக்கூடிய நினைவுகள் கூட அது கர்த்தராகிய தேவனுக்கு உரியவைகள் அல்ல.
தீமைகள் எல்லாம் சாத்தானாலும் அல்லது தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான தன்மைகளினாலும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நன்மை செய்யக்கூடிய விருப்பம்தான் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால என்னால் ஆன மட்டும் எங்கெங்கெல்லாம் எனக்கு நன்மை செய்யக்கூடிய திராணி இருக்கிறதோ எல்லா இடத்திலும் நீங்களும் நானும் நன்மை செய்ய பழக வேண்டியது அவசியம். நன்மை செய்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறதை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை தம்முடைய வசனத்தில் எழுதி வைக்க ஆரம்பித்தார். அவர் சொல்லுகின்றார், உங்கள் பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கின்றார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை ஆண்டவராகிய தேவன் பெய்ய பண்ணுகின்றார். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய அந்த அந்த சிந்தனை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. என்னை ஆராதிக்கக்கூடிய மனுஷனுக்கு மட்டும் நான் மழையை பெய்ய பண்ணும், என்னை நேசிக்கக்கூடிய மனுஷனுக்கு மட்டும், என்னுடைய சபைக்கு வரக்கூடிய மனுஷனுக்கு மட்டும், என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும், அந்நிய பாஷையை பேசுகிற தீர்க்கதரிசனம் பேசுகிற கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற என் ஊழியத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய என்னுடைய மனிதனுக்கு மட்டும் நான் நன்மைகளை செய்வேன், மற்றவனுக்கு நான் நன்மையான காரியங்களை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தேவன் அவர் அல்ல. வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று உருவாக்கப்பட்டது. யோனாவை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே அனுமதிக்கின்றார். நினிவே என்கின்ற பட்டணத்தை நோக்கி நீ கடந்து போயோன்னா, அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எனக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறாங்க. அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் பாரபரியந்தம் எட்டக்கூடியதாய் விளங்கிற்று. ஆகவே அந்த நினிவே மக்களுக்கு முன்பதாக போய் நீ என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் உன்னை அனுமதிக்கின்றேன் யோனா என்கிறதை பற்றி கர்த்தர் யோனாவோடு கூட பேச ஆரம்பித்தார். யோனாவும் கூட நினிவேயை நோக்கி கடந்து போகிறதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் யோனா தர்ஷீசை நோக்கி கடந்து போனதா அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். திரும்ப கர்த்தருடைய நாமத்தினாலே யோனா என்கின்ற மனிதனை அதாவது தன்னுடைய வாயிலை சுமந்து கொண்டு போய் நினிவேலை கொண்டு போய் அந்த கரையிலே கொண்டு போய் கக்கிற்று. நினிவே ஜனங்களுக்குள்ள உள்ள போனார் யோனா. போகக்கூடிய நேரத்திலேயே யோனா என்கின்ற மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக அந்த வார்த்தையை பேசக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தான் போகின்றார். என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இணங்காது இருக்கிறது உண்டானால் கர்த்தர் எப்படியாச்சும் என்னை தூக்கி கொண்டு அங்கே கொண்டு விடுவார் என்பதற்காக பயந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை போய் நினிவே என்கின்ற பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கின்றார். நினிவே பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். தேவனை ஒரு நாளும் அறியாதிருக்கக்கூடிய மக்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள், பாவத்திலே ஊறின மக்கள், மூழ்கின மக்கள், பாவத்தை தண்ணீராக பருகக்கூடிய மக்கள், இவங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் யாரை ரொம்ப அதாவது எந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் கொடுமைப்படுத்தினார் பாருங்களேன். யோனாவை கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கர்த்தர் கொடுமைப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு நிறுத்த ஆரம்பிக்கின்றார். எப்படி கொடுமைப்படுத்துறாரு? ஆண்டவருடைய நாமத்தினால நான் அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. சரிப்பா, நீ போகாட்டி பரவாயில்ல, வேற ஒரு ஆளை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல, நீ தான் போகணும். நீ போகக்கூடிய அந்த காரியங்களை நான் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கி வச்சுட்டேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பயந்து போய் யோனா என்கிற மனுஷன் ஒருவேளை கப்பலுடைய மேல்தட்டில் இருந்தா கூட கர்த்தராகிய தேவன் கடலை ஆண்டவராகிய தேவன் மெய்யாக சமுத்திரத்தை தள்ளிவிட்டு என்னை அந்த இடத்துல கூட்டிட்டு போகிறார் என்பதற்காக பயந்து போய் கப்பலினுடைய அடித்தளத்தில் போய் படுத்துட்டார். என்றாலும் கர்த்தராகிய தேவன் பெரிய ஒரு சீற்றத்தை அனுப்பி எல்லா விதமான ஜனங்களுக்கும் ஒரு கலக்கத்தை உருவாக்கி கடைசியில் அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதன் கப்பல் கேப்டன் கதறுகின்றார். அவர் சொல்லுகின்றார், ஐயோ, இந்த மாதிரி ஒரு சீற்றத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் சமுத்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். இனி நம்மால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அவர்கள் தங்கள் கடவுளை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொன்னார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. யோனா மாத்திரம் ஜெபிக்காம உட்கார்ந்துருக்காங்க. உடனே அந்த மனிதன் மெய்யாகவே யோனாவை தட்டி எழுப்பி எல்லா மக்களும் உயிருக்கு பயந்து அவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய கடவுளை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா நீ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறது இல்லையா? உன்னை யோனா என்கிற மனிதன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இல்லை நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாகத்தான் நான் பயணப்பட ஆரம்பிச்சேன். நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சது எப்படி? உன்னுடைய நிமித்தமாக எங்கள் எல்லா விதமான மக்களும் அழிவுக்கு உட்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போறாங்களே. ஆகவே நாங்கள் என்ன விதமான காரியத்தை செய்ய வேண்டும் யோனா என்கிறதை பற்றி கேட்ட பொழுது யோனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்னை தூக்கி கடலுக்குள்ள தூக்கி போட்டுருங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சதுனால எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தினால் யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியே மீனானது யோனாவை வெளியே கொண்டு போய் நினிவேலை கொண்டு போய் கக்கிற்று. எல்லா காரியம் முடிஞ்சிருச்சு.
கர்த்தருடைய வார்த்தைகளை நினிவே பட்டணத்தை போய் யோனா என்கிற தீர்க்கதரிசி அறிவிக்கின்றார். எல்லா ஜனங்களும் அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரே நாளிலே அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளும் மாடுகளும் ஜனங்களும் குழந்தைகளும் வாலிபர்களும் கிழவிகளும் அநேக விதமான மக்களும் கூட அந்த நாளிலே ஃபாஸ்டிங் இருந்து உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஒருமனப்பட்டு கதற துவங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அவர்கள் மேல் சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவாக்காமல் ஆண்டவராக தேவன் கிருபை உள்ளவராய் அந்த பட்டணத்திற்கு இரக்கம் செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சார். இப்ப வசனத்துல கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்ம என்ன காரியத்தை பார்க்கிறோம்? நன்மை செய்ய கர்த்தர் அந்த பகுதிக்கு யோனாவை அனுப்பினார். ஆனால் நன்மை செய்யும் விருப்பம் யோனாவுக்கு இல்ல. பயந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து போய் காரியங்களை செய்கின்றார். இப்ப கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார்? நீயும் நானும் ஆண்டவராக தேவனை சேவிக்கணும். நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். பயந்து போய் அல்ல, கர்த்தராகிய தேவனை விரும்பி நீங்களும் நானும் வர்ஷிப் பண்ணணும். எப்படி செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனை நான் மெய்யாகவே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக போகாதிருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய கோபம் என் மேல வந்துடும். கர்த்தரை அடிச்சுடுவாரு. கர்த்தராகிய தேவனுடைய சாபம் என்னுடைய குடும்பத்தில் வந்துவிடும் என்று சொல்லி பயந்தல்ல, நீ கர்த்தரை நேசித்து நீ அவருக்கு முன்பதாக நன்மை செய்ய பழகு. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய ஊழியமா இருக்கட்டும், தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும், தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்க என்ன பிரயாசமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை எல்லாம் நன்மை செய்யும் மனதோடு நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பித்தால் தேவன் அவைகளை முழுமையுமாய் அங்கீகரிக்கும் தேவனாய் விளங்குகின்றார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எந்த விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும்? யாரை பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் எவ்வளவு விதமான ஒரு அருவருப்பான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலும் உங்களால் ஆன மட்டும் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால் பரலோகம் உங்களை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அறைந்து இந்த கடைசி நேரத்துல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த, அதாவது மெய்யாகவே மரணத்திற்குள்ளாக போயிட்டாரா, இன்னும் அவருடைய உடம்புக்குள்ளாக உயிர் இருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக ஒரு ரோம வீரன் ஒருவன் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஈட்டியை எடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலை குத்தினான். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிரோடு கூட இருந்திருக்கிறது உண்டானால் அவன் குத்தக்கூடிய அந்த காரியம் அவருக்கு மீண்டும் ஒரு வேதனையை தந்திருக்கும். அப்படித்தானே? மீண்டும் ஒரு வேதனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறாரா இல்லை என்பதை பற்றி பார்க்கும்படிக்காக அந்த ரோம வீரன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஈட்டியை கொண்டு ஆண்டவராகிய இயேசுடைய மார்பிலை குத்தினார். அங்கிருந்து இரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்து அதை கண்டவன் அவன் சாட்சியாய் சொல்லுகிறான். அவன் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டுட்டான், மனம் மாறிட்டான். எப்படிங்க இயேசு கிறிஸ்துவை குத்தி அவர் உயிரோடு கூட இருக்கிறாரா செத்து போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த மனிதனை கர்த்தர் ரட்சித்தார் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுடைய நன்மை செய்யும் விருப்பம் எப்படி இருக்கும் யோசிப்பாரு. யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்கின்றார்? கர்த்தராகிய தேவனை அறியாத மனிதனுக்கு, தேவனுக்கு எதிராய் காணப்படக்கூடிய மனிதனுக்கும், தேவனாகிய கர்த்தரை கொலை செய்யும்படிக்காய் சம்மதிக்கக்கூடிய மனிதனுக்கும், தேவனாகிய கர்த்தருக்கு எதிரடையான அநேகம் காரியங்களை பேசக்கூடிய மனிதனுக்கும், கர்த்தராகிய தேவனுடைய மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்யும் தேவனாகவே விளங்க ஆரம்பித்தார். பவுலை கர்த்தராகிய தேவன் ரட்சித்தார் என்று சொன்னால் பவுல் ஒரு நீதிமானாக காணப்பட்ட ஒரு மனுஷனா இல்ல. எல்லா விதமான ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கொலை செய்யப்படும்படிக்காக சம்மதித்த பவுலை கர்த்தராகிய தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் விடுதலை ஆக்கிறார் என்று சொன்னால் நன்மை செய்யும் கர்த்தர் எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்று பாருங்க. நீங்களும் நானும் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் நன்மை செய்ய படிக்க வேண்டியது அவசியம். ஒரு லிமிட் கிடையாது நன்மை செய்யக்கூடிய விஷயத்திற்கு. இந்த அளவுதான், இவ்வளவு போதுங்க, எனக்கு மிஞ்சி நான் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல. அதாவது இந்த பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, தனக்கு மிஞ்சி தான தர்மம்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய அளவுக்கு தான் செய்யணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கு மிஞ்சின எல்லா விதமான விஷயம், மிஞ்சி நன்மையான காரியங்களை செய்யப்படுங்க. அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய சுபாவம். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த தன்மைகள் எப்படிப்பட்டது? உன்னுடைய உயிரை ரட்சிக்கும்படிக்காக என் உயிரை கொடுத்தாகவாகிலும் உன்னுடைய உயிரை நான் மீட்கின்றேன். அதுதான் கர்த்தராகிய தேவன் கற்றுக் கொடுத்த பாடம். அப்ப நன்மை செய்யும் காரியம் யார் யாருக்கெல்லாம் முடியுமோ, சபையில நன்மை செய்யுங்க, பார்க்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யுங்க, ஊழியக்காரனுக்கு நன்மை செய்யுங்க, உபதேசம் பண்ணக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறவன் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்பதை ஆண்டவருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு, இந்த ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, நீங்களே இந்த ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை அசீவ் பண்ணிடலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால் அது நன்மை செய்யக்கூடிய மக்களால் நிரப்பப்பட்ட ராஜ்யம். அதுல தீமை செய்யக்கூடிய மனிதர்கள் ஒருவனுமே உள்ள போயிருக்க மாட்டான். அந்த ராஜ்யம் முழுவதும் நன்மையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்யமாய், நன்மை செய்கிறவர்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட ராஜ்யமாய். அப்ப இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நன்மை செய்யாது இருக்கிறது உண்டானால், நன்மை செய்யக்கூடிய மக்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்கிறது எப்படி? அப்ப இந்த பூமியிலே உங்களால் ஆன மட்டும் நன்மைகளை செய்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பற்றி ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்கின்றார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. என்ன போட்டுக்கும் பாருங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். மூன்றாவது காரியம் என்ன, ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பித்தாலும் கூட உன்னுடைய விருப்பம் எல்லாம் மறு உலகத்திற்குரியதாகவே காணப்பட வேண்டியது அவசியம். இயேசுனுடைய ஒவ்வொரு விதமான பேச்சை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியத்திலும் மறு உலகத்தை பற்றியே கர்த்தர் பேசிக்கொண்டே வர ஆரம்பித்தார். யார்கிட்ட போய் ஆண்டவராக தேவன் பேசினார், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளாக காணப்பட ஆரம்பித்தால், பண்ணக்கூடிய பிரசங்கத்தை கூட எடுத்துக்கோங்க. ஆண்டவராக தேவன் எதை பற்றி பிரசங்கம் பண்ணும்படிக்காய் வந்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய். அந்த ராஜ்யத்தை பற்றி தான் சொல்லிட்டே வர்றார். அவருடைய சிந்தை, அவருடைய நினைவு எல்லாம் அந்த ராஜ்யத்தை பற்றியே காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மறு உலக ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்குரிய ஒரு மக்களாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றோம். அதுக்கு என்ன தேவை? முக்கியமான தேவை என்ன? இந்த ராஜ்யத்தில் நீங்கள் வசிக்க ஆரம்பித்தாலும் இந்த ராஜ்யத்துக்குரிய சிந்தனைகளை களைந்து அந்த ராஜ்யத்திற்குரிய மகிமைகளை சிந்திக்கும் மக்களாய் முதல் காரியம் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டியது அவசியம். எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. மறு உலகத்திற்கு தேவையான முக்கியமான முதல் தேவை என்ன? உங்கள் சிந்தனையிலே ஒரு உருமாற்றம் வரணும். என்ன உருமாற்றம் வரணும்? நீங்களும் நானும் யார் என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்தனையில் ஒரு தெளிவு. நீங்கள் நானும் யாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்திலே காணப்படக்கூடிய இச்சைகளினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மோசம் போக்கும் மக்களைப் போல நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் மறு உலக வாசிகள், மறு உலகத்திற்கு உண்டானவர்கள், தேவ ராஜ்யத்திற்கு சுதந்திரமாக ஆண்டவராக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ஜனங்கள். அப்போ நம்முடைய சிந்தனை எல்லாம் எதை பற்றி காணப்பட வேண்டியது அவசியம் என்றால், இந்த உலகத்திலே மற்ற மக்கள் சிந்திக்கிறது மாதிரி நீங்களும் நானும் சிந்திக்க கூடாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், மற்றவர்கள் தூங்குகிறதை போல நீங்க தூங்காதீங்க. நீங்கள் பகலுக்குரியவர்களாய் காணப்படக்கூடிய நீங்களோ வெளிப்புள்ளவர்களாய் மறு உலகம் வரக்கூடிய அளவிற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். மற்றவங்க செய்யக்கூடிய அநேக விதமான மோசம் போக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களை மாதிரி நீங்களும் நான் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உலகத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த மாதிரி ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் யார் என்பதை பற்றி ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனால மறு உலகத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. இந்த உலகத்துல சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தாங்க முக்கியம். இந்த உலகத்துல நான் மெய்யாகவே படக்கூடிய பாடுகள் தானே முக்கியம். இந்த உலகத்தில் நான் ஓடக்கூடிய ஓட்டம் தாங்க முக்கியம். இந்த உலகத்தில் நான் வீடு கட்டணும், இந்த உலகத்துல அந்த பொருளை வாங்கணும், இந்த ஆஸ்தியை வாங்கணும், இந்த அந்தஸ்தை வாங்கணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொல்லி யோசிக்கிறார்களே தவிர மறு உலகத்தை பற்றிதான ஒரு சிந்தனை கூட உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களாக மறு உலக வாசியாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்ப நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலக வாசியை மறு உலக வாசியாக நீங்கள் மாறப்படலாமே தவிர, நீங்களும் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷத்தை தெரியாத அளவிற்காக உங்கள் நிலைகளை பாதுகாக்கும். 2 முக்கியமான காரியம் இருக்கு. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய வழிபாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது. ஆனால் இந்த வழிபாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மறு உலக வாசியாக நீங்களும் நானும் உருவாக்க வேண்டியது அவசியம். இதுதான் தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்கக்கூடிய ஒரு வழி, ஒரு பாதை. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட ஆசைப்படுவாங்க? நல்ல நிறைய நகை போடணும்னு ஆசைப்படுவோம்,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் நிறைய பெரிய வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுவார், நிறைய பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவார், நல்ல திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார், நல்ல குழந்தைகளை நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார், நான் அதாவது என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நல்ல ஒரு காரியத்தை நான் உருவாக்க வேண்டும், எதிர்கால வாழ்க்கை. இதெல்லாம் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலை. இது மாதிரி உங்களுடைய சிந்தனையிலே எங்காகிலும் 1, 2 ஒட்டி கொண்டிருந்தால் கூட மறு உலகம் உங்களுக்கு உரியவைகள் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் என்னென்ன காரியத்தை செய்யறான், இந்த உலகத்துல நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுங்க, லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, சிலுவையை சுமக்கும் வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது, 4 பேருக்கு முன்பதாக நல்ல பெயர் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம், என்னை குறித்து யாருமே எந்த விதமான தப்பான ஒரு வார்த்தையும் பேசாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இது இந்த உலகத்தார் மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இவைகளில் ஒன்றாகிலும் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் நீயும் நானும் மறு உலகத்திற்கு நாட் எலிஜிபிள், உள்ள போக முடியாது. மறு உலகம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த உலகத்தில் நீயும் நானும் அனாதையாய் தவிக்கணும். இந்த உலகத்தில் நீயும் நானும் எல்லா மக்களாலும் கைவிடப்படணும். எல்லா மக்களும் உங்களையும் என்னையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். தேவனாகிய கர்த்தரால் நடத்தப்படக்கூடிய இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு போகின்றார். வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கானான் நாட்டிலே நீங்கள் மெய்யாகவே கடந்து போக போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் யுத்த சனதனாய் கடந்து போகின்றார். எல்லா விதமான வழிகள் யாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு முன்பதாய் யுத்த தளபதியாய் ஆண்டவராகிய தேவன் கடந்து போகிறார். பயப்படாதீங்க. எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய சகல விதமான நிலைகளையும் நான் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு முன்னால ஒரு தேசம் ஒன்று இருக்கிறது, அம்மோனியருடைய தேசம் ஒன்று இருக்கிறது. இந்த தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு மட்டும் எந்த வருத்தத்தையும் கொடுக்காமல் நீங்கள் அந்த தேசத்தை மெய்யாக நீ தாண்டி கடந்து போய், ஏனென்றால் இந்த தேசத்தில் 1 அடி நிலம் கூட உனக்கு கிடையாது. கர்த்தராகிய தேவன் என் கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால எதையும் சாதிக்க என்னால் முடியும். ஏன் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த நாட்டை நான் போய் சுதந்திரிக்க கூடாது, செய்யக்கூடாது. இந்த இடத்துல 1 அடி நிலம் கூட உனக்கு இல்லை என்று சொன்னால் நீ கர்த்தருடைய வார்த்தைப்படி ஒதுங்கி போயிடும். அதே போலத்தான் கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். இந்த உலகத்துல 1 அடி நிலம் கூட உனக்கு கிடையாது, ஒதுங்கி போயிரு. இவைகளை நீ ஆவலோடு கூட பார்க்கிறது உண்டானால் மகிமையான காரியங்களை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்கி விடுவார். கர்த்தர் சொல்லுகிற இந்த இடத்துல 1 அடி நிலம் கூட கிடையாது. இது கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 1 அடி நிலமாகிலும் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் கடைசி வரைக்கும் நிரந்தரமாய் நித்தியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியுமா? இல்லை. இந்த பூமி விட்டு போன பிறகு நீங்க வாங்கின நிலம் எவனோ எடுத்துட்டு போயிடும். நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீடு யாரோ எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான சம்பத்துகளையும் செல்வங்களையும் எவனோ தூக்கிட்டு போயிடுவான். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். நமக்கு எந்த விதமான காரியம் இல்லை, இருக்கிற வரைக்கும் எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க இருந்த இந்த திருப்பத்தூர் பகுதியிலே பக்கத்துல காணப்படக்கூடிய சிங்கமுடலி என்கின்ற ஒரு ஊர். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு மலைக்குன்று, பிரான்மலை என்கின்ற ஒரு மலைக்குன்று. அந்த மலைக்குன்றின் மேல ஒரு பெரிய ஒரு பழத்தோட்டம் இருக்கு. பழத்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களும், எல்லா விதமான பழ மரங்களும், வாழைப்பழம் இருக்கும், அப்புறம் பலாப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், எல்லா விதமான பழங்களும் அங்க அப்படி நிறைய, அந்த இடம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு வனத்தை போல காணப்படக்கூடிய ஒரு இடம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், பழத்தை எடுத்துட்டு கீழே வரக்கூடாது, அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம். பழங்கள்லாம் வெடித்து எல்லா காரியங்களும் இப்படி கனிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இருக்கக்கூடிய பழங்கள், எல்லா விதமான பழங்களை அநேக விதமான கல்லை வச்சு பழுக்க வைக்கக்கூடிய காரியத்தை பார்த்துருப்பீங்க. அது தானாகவே பழுத்து அப்படி வெடிச்சு போயிருக்கும். அந்த அளவிற்கு பயங்கரமாக அவ்வளவு வாசமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. என்றாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டம் என்ன, அங்க இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க அந்த பழத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அதிலே காணப்படும் ஒன்றை கூட நீங்க வீடு எடுத்துட்டு வரக்கூடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க இருக்கக்கூடிய வரைக்கும் பூமியில பயன்படுத்தலாம், ஆனால் ஒன்றையும் உங்களாலும் என்னாலும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இதற்காக வா, நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நேரத்தை செலவு பண்ண. ஒன்றை கூட எடுத்துக்கொண்டு போக உன்னாலும் என்னாலும் முடியாது. ஒன்றை கூட சுமந்து கொண்டு போக முடியாது. ஒண்ணுன்னா நீ வாங்கியிருக்கக்கூடிய வீடு இல்லை, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய பொருள் இல்லை, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய உடைமைகள் இல்லை, நீங்க பூமியில படிச்சிருக்கக்கூடிய படிப்பினுடைய டிகிரியை கூட தூக்கிட்டு போக முடியாது. இந்த டிகிரி சர்டிபிகேட் கூட எடுத்துட்டு போக முடியாது. அது கொண்டு போய் கூட எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்துக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, இதுல ஒன்றுமே உனக்கு உண்டானவைகள் இல்லையே,
உனக்கு உரியவைகள் கிடையாது. இதுல ஒரு அடி நிலம் கூட உன்னுடையவைகள் கிடையாது. ஆகவே இந்த உலகத்திற்காக காணப்படக்கூடிய நிலைகளை தவிர்த்து மறு உலக வாசிக்குரிய சிந்தையை நீ இந்த பூமியிலே தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தான் நீ ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு தான் நீயும் நானும் ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டோம். உனக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கு மேன்மையான பங்கு. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்தை திருப்தி அடைவாங்க. உலகத்தினுடைய காரியங்களின் பின்பதாக அவங்க கடந்து போவாங்க. அவங்கள மாதிரி நீ போகக்கூடாது. நீயோ வேறு பிரிக்கப்பட்டவன். உன்னுடைய பங்கு மறு உலகத்திலே காணப்படக்கூடியதா இருக்கிறதுனால உன்னுடைய சிந்தனைகளை இப்பொழுதே பரலோகத்துக்குரிய சிந்தனையை நீ உன் வாழ்க்கையிலே வஸ்திரமாய் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள். எல்லா நேரத்திலும் அதையே பற்றி நீ யோசி, அதையே பற்றி தியானி. அதற்கு ஏற்ற வண்ணமாய் நீ உன்னை உருவாக்கக்கூடிய அளவிற்காய் எவைகளெல்லாம் இந்த உலகத்துக்குரிய தன்மைகளை நான் கழித்து ஒழிக்க வேண்டுமோ, எவைகளெல்லாம் விட்டு நான் விலக வேண்டுமோ, இந்த உலகத்திலே எது எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்றோ, மகிமை உள்ளதாய் காணப்படக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் தொலைத்து போட்டுவிட்டு மறு உலகத்திற்குண்டான பொக்கிஷங்களை நான் சேர்த்து அந்த உலகத்திற்குள் நான் பிரவேசிக்க ஆயத்தப்பட வேண்டும் என்கிற நினைவு இப்பவே உங்க வாழ்க்கையில வந்துடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம்? பல ஜனங்கள் பல விதமான காரியத்தை சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஊழியத்தை நான் துவங்கும் போது ஒரு பிச்சைக்காரனாவே நான் துவங்கினேங்க, ஒரு காசு கூட இல்லை, ஒரு தன்மை கூட இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நன்மையே இல்லை. வரக்கூடிய கொஞ்சம் பேரும் கூட அநேக விதமான, அதாவது அங்கே நம்ம எங்க சபைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களாகவே காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால 3 பெரிய வீடுகளை கட்டும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நல்ல கார்களை வாங்கும்படி கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவா உனக்கு முக்கியம்? மறு உலகத்துல என்னையா வச்சிருக்கன்னு பார்த்தா, இழுந்து போயிருக்கக்கூடிய கூரை இல்லாத ஒரு வீட்டை நீ மறு உலகத்தில் வச்சிருக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே கட்டியிருக்கக்கூடிய பெரிய வீட்டினால் என்ன பலன் உனக்கு உண்டு? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம் என்கிறதை பற்றிதான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் என் வாழ்க்கையில வரும். எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம்? இதுக்காகவே நான் அழைக்கப்பட்டேன். நான் ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று மீண்டும் உலக மனுஷனை போல நான் வாழ்க்கை வாழும்படிக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்கு பெரிய பங்கு. இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுடைய ஓட்டத்தை நான் என்னுடைய ஓட்டத்தோடு கம்பேரே பண்ணி பார்க்க முடியாது. இந்த காரியத்திற்காகவே இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்கினேன் என்று சொல்லி ஒரு தெளிந்த ஒரு மனம் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் மறு உலகத்திற்குள்ளான முழு மகிமையை தடையில்லாமல் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயு சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை இழுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தராகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய பரலோகத்தினுடைய பாதை எப்படிப்பட்டது? நிறைய ஜனங்கள் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய இயேசுவை உன் வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் இனி உனக்கு பாடுகளே வராது, கஷ்டங்களே வராது, வேதனைகளே வராது, சந்தோஷம்தான், எல்லா நாளிலும் சந்தோஷம்தான், எதை தொட்டாலும் தங்கமா மாறிடும், எதை தொட்டாலும் வைரமா மாறிடும், எதை தொட்டாலும் நன்மையான காரியங்கள் வரும் என்று சொல்லி பல ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றார். இயேசுவை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மனதுள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தாலே போதும். அவனுடைய மனசுக்குள்ள அந்த விருப்பம் வந்துச்சுனாலே போதும். அவன் முதல் காரியம் செய்ய வேண்டியது என்ன? அவன் முதல் விஷயமாய் தன்னையே அவன் வெறுக்க வேண்டியது அவசியம். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் நம்ம குடும்பத்தை வெறுத்தலாம் ஈஸியா, சபையை கூட வெறுத்தலாம். சபையை வெறுத்து நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க, அது வேற. சபையை கூட வெறுத்துடலாம், ஊழியத்தை வெறுத்துடலாம், எல்லா காரியத்தையும் வெறுத்துடலாம், எல்லா விதமான பொக்கிஷங்களை கூட வெறுத்துடலாம். ஆனால் என்னை நான் வெறுக்கிறது என்பது ரொம்ப கடினம். எனக்கு ஒரு காரியம் வரலன்னு சொன்னா அதற்காக உட்கார்ந்து ராத்திரி பகலாக அழக்கூடியவளாய் விளங்க ஆரம்பிப்பேன். நான் என் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு நன்மையை நான் இழக்க இருக்கிறேன், சம்மதிக்க மாட்டேன். அதாவது மற்றவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது மற்றவங்களை வந்து இப்ப நீங்க வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வச்சுங்களேன், ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய நேரத்துல மற்றவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட போறாங்க. இன்ஜெக்ஷன்னா சாதாரணமான வகையான இன்ஜெக்ஷன் கிடையாது, பெரிய ஒரு மாடுக்கு போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு ஊசி எடுத்துட்டு வராங்க. போடக்கூடிய அந்த ஊசியை கொண்டு வந்து, அதாவது எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியில் அதாவது டாக்டர் வந்து கடந்து வரக்கூடிய நேரத்தில் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி பயப்படாங்க, எந்த விதமான காரியத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இது ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் தான், ஒரு வினாடியில எல்லா விதமான வேதனைகளும் மறைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில
எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பனுடைய சகோதரன், அதாவது ஒரு 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 முக்கியமான ஒரு காரியத்துக்காக அட்மிஷன் ஆக்கப்பட்டிருந்தார். அவருக்கு வந்து அதாவது பின்பக்கத்தில் வந்து ஒரு ஒரு மூல வியாதி, பைல்ஸ் கம்ப்ளைண்ட். அதனால அவரை வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுஷன் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், அந்த வார்டில் இருக்கக்கூடிய நிறைய பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அந்த பேஷண்ட்ஸ் தான் வார்டு ஃபுல்லாக இருப்பாங்க. இவர் ஒவ்வொரு விதமான மனிதனுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறது வழக்கம். ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. போடக்கூடிய மக்கள் கத்திட்டு இருப்பாங்க. உடனே இவர் போய் சொல்ல, பயப்படாங்க, வலிக்காது. அடுத்த மனுஷனுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி போட்டுக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு கதி கலக்க ஆரம்பிச்சு, ஐயோ நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களே, இப்போவே அவன் அலறக்கூடிய நேரத்தில் இவர் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, பயப்படாதீங்க, எல்லாமே எளிதாக நிறைவாக்கப்பட்டு ரொம்ப ஈஸி. பைல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் மாதிரி ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷன் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நார்மலான ஆப்ரேஷன், ரொம்ப ஈஸியான காரியங்களை செஞ்சிருவாங்க என்கிறதை பற்றி அவர் பேசிக்கொண்டே வர ஆரம்பிப்பார். அவருடைய நாள் வந்தது, அவருடைய முறைமை வந்தது. பைல்ஸுக்காக இந்த மனிதனை அழைத்து கொண்டு போகும்படிக்காக சச்சரில் ஏற்றி உட்கார வைத்து அழைத்து கொண்டு போகக்கூடிய கத்துனாரு பாருங்க, ஆஸ்பத்திரி ரெண்டா போகக்கூடிய அளவுக்கு பயங்கரமா இருக்கக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் விழுந்தாங்க. பயப்படாங்க, ஒன்றும் செய்யாது, எங்களுக்கு நீங்க ஆறுதல் சொன்னீங்க தானே, நீங்க பயப்படாங்க என்பதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் மெய்யாகவே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சகலத்தையும் இழக்கும்படிக்காக முதல் காரியம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். அது முக்கியமானது என்ன, என்னையே நான் வெறுக்க பழகக்கூடிய தன்மை. இதை நம்ம எளிதாக மற்ற மக்களுக்கு சொல்லிடலாம். உங்களையே வெறுத்துருங்க, உங்களுக்குள்ளான காரியங்கள் எல்லாத்தையும் இழக்கும்படிக்காக நீங்க ஒப்பு கொடுங்க, நிச்சயமா பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னை வெறுக்கும் நிலை வரக்கூடிய நேரத்தில் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவனாய் விளங்குவான். யோசிச்சு பாருங்க. உன்னை வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்னையே நான் மற்றவனுக்காக தியாகமாய், எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க ஒருவனும் சம்மதிக்க மாட்டான். அவனுக்கு உதவி செய்வான், அவனுக்கு அநேக விதமான பொருள் உதவிகளை செய்வான், அவனுக்கு அநேக விதமான, அதாவது தங்களால் ஆன மட்டுமான உடல் உழைப்புகளின் மூலமாய் வரக்கூடிய உதவிகள் யாவற்றையும் கூட செஞ்சிருவோம். ஆனால் தன்னுடைய ஜீவனை தந்து அவனுடைய ஜீவனை உயிரோடு கூட எழும்பி வர பண்ணக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் நிச்சயமாய் ஒருவனும் சம்மதிக்கவே மாட்டான். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒருவன் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் முதல் விஷயம் என்ன, உன்னை நேசிக்கும் நேசத்தை நீ விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றார். அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு காரியம். சிலுவைகளுக்கெல்லாம் ரெண்டாவது, அவமானத்தின் ஊடாக கடந்து போறதுலாம் அப்புறம். முதல் காரியம் என்ன, உன்னை நீ வெறுக்க பழகு. இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களை எங்கெங்கெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக யாராச்சும் ஒரு காரியத்தை பேசினா கூட அவர்களை உங்களால் மேலால் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியல அப்படின்னு அர்த்தம். உங்களை அவ்வளவு தூரம் நீ நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஆண்டவராக தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவனாய் காணப்படுகிறது உண்டானால் முதல் காரியம், உன்னை நீ வெறுக்க பழகு. எனக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களை நான் சிலுவையில் அறையும்படிக்காக ஒப்புக் கொடுக்க நான் மெய்யாகவே தயாராக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுத துவங்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் என்னுடைய மாம்சம் இயேசுவினுடைய சிலுவையிலே ஒன்றாக மெய்யாகவே அறையப்பட்ட ஒன்றாக விளங்குகிறது. கிறிஸ்துவோடு கூட நான் மெய்யாகவே சிலுவையில் அடைக்கப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு கூட வாழ்க்கை வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். நம்முடைய சொந்த சுய விருப்பங்கள் பல நேரங்களில் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஆக்கிரமிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்திற்கு செல்லக்கூடிய தகுதிகளை இழக்க செய்யக்கூடிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, உன்னை நீ நேசிக்கக்கூடிய நேசம் இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோகத்துக்கு பக்கத்தில் கூட நீ போகவே முடியாது. எனக்கு என்னுடைய தேவை, என்னுடைய காரியம், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஆசை, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, இப்படி நான் எனக்கு உண்டான காரியங்களை நேசிக்கக்கூடிய வரைக்கும் கனவுல கூட பரலோகத்தை பற்றி யோசிக்காதீங்க. பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முக்கியமான முதல் தகுதி என்ன, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே உன்னை நீ வெறுக்க பழக வேண்டியது அவசியம். என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் சிலுவையில் அறைய நான் பழக வேண்டியது அவசியம். என்னுடைய எல்லா விதமான தேவைகளை நான் சிலுவையில் அறைய நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். என்னுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே சிலுவையின் கீழ் புதைக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விஷயத்துல ஒரு தெளிவு. தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார்? நான் மறு உலகத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த மறு உலகத்திற்குண்டான எல்லா தகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிலே காணப்படும் முதல் முக்கியமான தகுதி என்ன, என்னையே நான் எல்லா விஷயத்திலும் வெறுக்க பழக வேண்டியது அவசியம்.
எனக்குன்னு சொன்னா நான் இவ்வளவு தூரம் அந்த ஒரு காரியத்துக்காக நான் பிரயாசப்படுறேன் பாருங்களேன். என்னுடைய ஒவ்வொரு விதமான விருப்பத்தை நிறைவாக்கக்கூடிய தன்மைகளை எவ்வளவு தூரம் நான் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், அவைகள் எல்லாவற்றையும் நீ என்றைக்கு நீ வெறுக்கக்கூடியவனாய் விளங்குகிறாயோ அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குண்டான முழு தகுதியை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தெளிவான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு தெளிவற்ற ஒரு மக்களாக, நான் கிறிஸ்துவன், இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட சபைக்கு போனேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய அபிஷேகத்தில் வாங்கிட்டு ஆகவே நான் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய கிருபைகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நேரத்தில் நான் அவருக்கு தேவையான எல்லா விதமான காணிக்கையும் போட்டு ஆண்டவராகிய தேவனுக்குள்ளான எல்லா விதமான கடன்கள் யாவற்றையும் அடைக்கிறேங்க. ஆகவே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இல்லை. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் தகுதி என்ன? அதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு திட்டமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, மனுஷனால் வரக்கூடிய மகிமையை முதற்காரியை புறமே தள்ளு. அதுவும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உன்னால முடியாது. மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழக்கூடிய தன், மனுஷனை ப்ளீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய வார்த்தை, மனுஷனுக்காக நீங்களும் நானும் ஓடக்கூடிய ஓட்டங்கள், உலகத்திற்காக நம்ம படக்கூடிய பிரயாசம், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆழமாய் பதிந்திருக்கக்கூடிய வரைக்கும் மறு உலகம் என்னுடைய வாழ்க்கைக்கு தொலை தூரமான ஒன்று. இரண்டாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நம்மால் ஆன மட்டும் நன்மை செய்யக்கூடிய தன்மை. எல்லா மக்களுக்கும், கூடுமானால் எல்லா மக்களுக்கும் நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் அதை தான் சொல்றார். தீத்துவினுடைய புத்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. நன்மை செய்கிறதை பற்றி நிறைய பேசிட்டே வருவார். நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நன்மை செய்யக்கூடிய காரியத்திற்காகவே கர்த்தராகிய தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லா விஷயத்திலும் உங்களால் ஆன மட்டும் எவ்வளவு தூரம் உங்களால் பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மைகளை செய்யும் ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியமாக, பரலோகத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளும் ஒரு மனிதனால், இந்த உலகத்திலே பரலோகத்துக்குரிய சிந்தனை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் மறு உலகத்திற்கு போகக்கூடிய முக்கியமான தகுதியை பெற்றுக்கொள்ளும் ஒரு மனிதனாய் விளங்க முடியும். கடைசியாக, கர்த்தராகிய தேவனை பின்பற்றும் விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே பரலோகத்திற்குள்ளான மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்திற்கு பிரவேசிக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன? இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்ல எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய திருச்சபையிலே காணப்படக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் யார் யாருன்னு சொல்லி கேட்டா எல்லாரும் நம்ம வந்து கை தூக்குவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பின்பற்றக்கூடிய மனிதனுக்கு முதல் தகுதி என்ன? நீ உன்னை வெறுத்தால் தான் என்னை பின்பற்ற முடியும். உன்னை நீ நேசிக்கக்கூடிய வரைக்கும் என்னுடைய ராஜ்யத்தினுடைய தன்மைகளை கூட யோசிக்க உன்னால முடியாது. அவைகளுடைய முழுமை கூட பெற முடியாது. நீ உன்னை வெறுக்க பழகினால் மட்டும்தான் பரலோகத்திற்குள்ளான முழு தகுதி உன்னுடைய வாழ்க்கையிலே வளர முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக வாழ்ந்த காலங்கள் போதும். இம்மைக்குரிய சந்தோஷத்திற்காக, இம்மைக்குரிய அநேகம் ஆஸ்திகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, இம்மைக்குரிய பலவிதமான உரிமைகளுக்காக போராடின காலங்களெல்லாம் போதும். இனி எஞ்சிய கொஞ்ச நாட்களில் ஆகிலும் மறுமைக்காக வாழ நீங்கள் பிரயாசம் அடைய ஆரம்பித்தால் மறு உலகத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசியிருந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து இருதயத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தின் ஊடாக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு தெளிவான ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கமாக மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. எதற்காக நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம் என்று பாருங்கள். எதை நோக்கி நம்முடைய நகர்வுகளை எல்லாவற்றையும் நகர்த்துகிறோம் என்று பாருங்கள். எது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானம் என்கிறதை பற்றி பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகள் எல்லாவற்றிற்கும் முன்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நான் நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் தகுதி உண்டாக்கக்கூடிய அளவிற்காக நம் நிலைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசி சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படும்படிக்காக இருதயத்தை திறந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். Thank you, my Father. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே.
நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. அவர் என் மகிமையே, எனது லட்சியமே. அவர் என் மகிமையே, எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கர்த்தருடைய நாமத்தினாலே பரலோக வாசிகளாய் அழைக்கப்பட்டோம். ஆனால் எதை நோக்கி நாம் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பாருங்கள். எது நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்காய் இருக்கிறது என்று பாருங்கள். எதற்காக நாம் புலம்புகிறோம் என்று பாருங்கள். எதை வேண்டி விரும்பி வாஞ்சிக்கிறோம் என்று பாருங்கள். எதற்காகவா நாம் அழைக்கப்பட்டோம்? எதற்காகவா ஆண்டவராக தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்பட்டது? இந்த ஒரு உலக ரீதியான சாதாரணமான உயர்வுக்காகவா? இந்த உலக ரீதியான சாதாரணமான உலகத்தின் ஆடம்பரத்திற்காகவா உங்களையும் என்னையும் கர்த்தராக தேவன் அழைப்பித்தார்? அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவு நிச்சயமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒன்றாய் விளங்குகிறது என்று கர்த்தர் சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கையில எதை நோக்கி நான் பயணிக்கப் போகிறேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தின் தெளிவை இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே உரைக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எதையோ பின்பற்றி, எதற்காகவோ ஆசையாய் ஏங்கி, எதற்காகவோ புலம்பி எழுது, எதற்காகவோ நாங்கள் சண்டை போட்டு, எதற்காகவோ நாங்கள் வீம்பு பண்ணி ஆண்டவராக தேவனுடைய மகிமைகளை இழக்கும்படிக்காக எங்களுடைய நிலைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் கர்த்தாவை அஜாக்கிரதை உள்ள ஒரு மக்களாக, புத்தியீனமான ஒரு மக்களாக இவ்வளவு காலங்களில் நாங்கள் வீணாக கழித்த நாட்களை நினைத்து நாங்கள் வெட்கப்படுகிறோம் கர்த்தாவே. இனியாகிலும் ஆண்டவனாக தேவனுக்குள் எங்கள் உறுதிப்பாட்டை தெளிவான விதத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டு அவைகளின்படி நாங்கள் இயங்கி நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு உண்டான ஜனங்கள் என்பதை பற்றியும் பரலோகத்துக்கு உண்டான சிந்தனைகளை இந்த உலகத்தில் காணப்படும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தரித்துக் கொண்டால் மட்டும்தான் பரலோகத்திற்கு உண்டான மகிமைகளிலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தெளிவான நினைவை
கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னது மாதிரி, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க, எதற்காக நாங்களும் பிடிக்கப்பட்டோமோ அதை நாங்கள் பிடித்துக் கொள்ள ஆசையாய் அவைகளை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஓட ஏற்ற தெளிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அது எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ்ந்து உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.